வணக்கம் அன்பு நண்பர்களே. நம்ம கிராம கணக்குகள் வந்துட்டு 24 கிட்ட இருக்கு. அது பூஜை பதிவேடுலாம் சேர்த்தா நிறைய இருக்கு. அதுல ரொம்ப கஷ்டப்பட்டு எழுத வேண்டியது 1 வாரம் 10 நாள் ஆகும். ரொம்ப அதிக நேரம் எடுத்துக்க உள்ளது ஒன்னியே மட்டும்தான். மிச்சதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு 1 மணி நேரம் 2 மணி நேரம் இருந்தாலே எழுதிடலாம். இந்த ஒன்னியவை நம்ம எப்படி ஈஸியா அதையும் வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் அதிகபட்சம் இதுல ரெடி பண்ணலான்றது தான். இதுக்கு முன்ன இருக்கிற மேக்ரோவோட இது அட்வான்ஸ்டு இருக்கிறது. இது ரொம்ப நிறைய விஷயங்களை ஆட்டோமேஷன் பண்ணியிருக்கேன் இதுல, இந்த மேக்ரோல. இப்போ வந்து நீங்க பண்ண வேண்டியது ஒன்னியும் இல்லை. இந்த லிஜெண்ட் ஷீட் வந்து சும்மா ஒரு இன்ட்ரோ ஷீட் மாதிரி தான். இதுல இருக்கிற அந்த ஷார்ட் கோட் மட்டும் நீங்க பாத்துக்கிறதுக்கு உங்களுக்காக தான் அது. நீங்க ஏற்கனவே அடங்களுக்கு ரெடி பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதை டைரக்டா கியூட் ஷீட்ல காப்பி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணலனாலும் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. உங்க ஏரிஸ்டரை காப்பி பண்ணிக்கிறீங்க. ஃபுல் ஏரிஸ்டரை ரஃப்ல வந்துட்டு A1ல வச்சு பேஸ்ட் மேட்ச் டெஸ்டினேஷன் ஃபார்மேட் கொடுக்குறீங்க. இதுல கோ பட்டன் கிளிக் பண்றீங்க. பண்ணவனே ப்ளீஸ் செக் கியூட்னு ஒரு மெசேஜ் வந்தவனே கியூட் ஷீட் பாக்குறீங்க. ஓகேங்களா? கியூட் ஷீட்ல இது மாதிரி உங்களுக்கு தேவையானது வந்துட்டு இருக்கும். இப்போ இதுல நீங்க இந்த லிஜெண்ட்ஸ்ல பார்த்த கோடு மட்டும்தான் நாம வச்சுக்கணும். நெல்லுக்கு நெல்லு, கரும்புக்கு SGன்னு. அது உங்க இஷ்ட பிரகாரம் நீங்களும் மாத்திக்கலாம். இதுலயே சொல்லி தங்களுக்கு தேவைன்னு நீங்களே புதியதாக உருவாக்கியும் கொள்ளலாம். ஷார்ட்கட்ஸ் என்ன வேணாம், எனக்கு P தான் பிடிக்குது பேடினா அது வச்சுக்கலாம். அதே மாதிரி மோர் கிராப்ஸ், டிஜிட்டல் இருக்கிற கிராப்ஸ்லாம் இங்க இருக்கு. இதை காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணி அதுக்கு ஒரு கோடு ZYX உங்க இஷ்ட பிரகாரம் எதனா குத்துக்கலாம். இது மாதிரி MC, ML, மக்காச்சோளம், பூசணி அது மாதிரி குத்துருந்தீங்களா, மெலன், அது மாதிரி உங்க இஷ்டம் தான் அது. உங்களுக்கு தேவையான ஒரு எப்படியும் ABCD 27 லெட்டர் தான் இருக்கு. ஒரு வில்லேஜ்ல எப்படியும் பெரும்பாலும் 27 பயிருக்கு தான் அதிகபட்சம் போடுவாங்க. பல்வேறு தரப்பட்ட பயிரா இருந்தாலும் அதுக்கு மேல போடுறாங்கன்னா இது மாதிரி 2 எழுத்தா வச்சுக்க வேண்டியதுதான். அதாவது அதுவும் என்னன்னா உங்களுக்கு ஒரு இதுவா தெரியணுன்றதுக்காக தான். ஓகேங்களா? இது மாதிரி வச்சுட்டவனே இப்போ எந்தெந்த மாசம் என்னென்ன பயிர் போடுறாங்கன்றது மட்டும்தான் உங்களுக்கு தெரியணும். 7 நீங்க அடங்கல்ல இவங்கெல்லாம் நெல் போட்டுக்கிறாங்கன்னா 7 நெல், இவங்க 3 பேர். ஓகே, இவங்களே வந்து 1ஆம் மாசம் கடலை போட்டுக்கிறாங்க. 2ஆம் பாகத்துல இவர் வந்து மாங்காய் போட்டுக்கிறாரு. 7ஆம் மாசம் மாங்காய்க்கு ஓ. இவர் வந்து தென்னை போட்டுக்கிறாரு, T. ஓகே, இது மாதிரி போடுறாங்க. ஓகேங்களா? இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு இந்த 14 ஏர்ஸ் இவர் வச்சுக்கிறாரு இல்லையா? இப்போ இதுலயே வந்து 2 பயிரா போடுறாங்கன்னும் போது இங்க வந்து இன்சர்ட் கொடுக்க போறீங்க. அதை அப்படியே செலக்ட் பண்ணி எத்தனை பயிர் வேணுமோ அத்தனை பயிருக்கு அத்தனை இன்சர்ட் கொடுக்க போறீங்க. ஓகேங்களா? இன்னொரு பயிர் வேணும்னாலும் இது 3த்தையும் செலக்ட் பண்ணி இன்சர்ட் கொடுத்தா இன்னொரு ஒரு 2 செலக்ட் ஆகும். அதே மாதிரி எத்தனை வேணுமோ அது இன்சர்ட் கொடுக்க போறீங்க. அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு Ctrl+D கொடுத்துட்டு இவர் வந்து 7 நெல், ஆனா இது மொத்தம் 7 பரப்பு. அதே மாதிரி இது 7 கடலை போட்டுக்கிறாரு. கடலையும் அதுல கொஞ்சம் போட்டுக்கிறாரு. 03. ஓகேங்களா? அதாவது 003 .03 அந்த பரப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிறீங்க. உங்க கிணறோ இல்ல வேறு கட்டிடமோ சாகுபடிக்கு லாக்கேஜ் இல்லாத எதனா பரப்பு இருக்குதுன்னா ஒரு இதுலயும் கழிச்சு போட்டுக்கிறீங்க. நீங்க பெரும்பாலும் எல்லாமே சர்வே அந்த பரப்பு என்ன இருக்கோ அதுதான் வரப்போகுது. அப்படி ஒரு ஏர் குறைக்கணும் கிணறுன்னா அதை பார்த்து குறைச்சிங்க, அவ்வளவுதான். அது மாதிரி எல்லாம் போட்டுக்கினேன். ஒன்றும் இல்லை, இங்க இருக்கிற இல்லையா ஊதா கலரு, இதுல ரிஃப்ரெஷ் குத்திங்கன்னா ஒரே செகண்ட் தான். அது என்னன்னா கோடு போட்டீங்களோ, நெல்லுக்கு என்ன போட்டோம், மாங்காய்க்கு ஓ போட்டுக்கிறோம் இல்லையா? இங்க ஓனா மாங்காய், அது மாதிரி தென்னைக்கு டீ, அது மாதிரி எல்லாம் வந்து இங்க ரீப்ளேஸ் ஆயிடும். அவ்வளவுதான்.
ரீப்ளேஸ் ஆயிட்டவனே ஒண்ணுமே இல்லை. இங்க போயிட்டு சீசன் 1ன்றது முதல் போகும். அதுல இங்க எங்கன்னா வச்சு ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா இது மாதிரி வரும். அதுல ரிஃப்ரெஷ் குத்தீங்கன்னா இது மாதிரி வந்துருமா. இதுல பிளாங்கை மட்டும் எடுத்துடணும். ஓகேங்களா? பிளாங்கை மட்டும் அன்செலக்ட் பண்றேங்க. அதுதான் வந்து லிஜெண்ட்ஸ்ல இங்க சொல்லியிருப்பேன். ரிஃப்ரெஷ் செய்த பிறகு ஃபில்டர்ல வந்து பிளாங்கை வந்து எடுத்துடணும். ஃபில்டர் ஏற்கனவே போட்டு தான் இருக்கும். அதுல வந்து பிளாங்கே எடுத்துடணும் நீங்க. ஓகேவா? எடுத்துட்டவனே போத்ல வந்து கம்பைன் குத்தீங்கன்னா கம்பைன் ஆயிடும். உங்களுக்கு கம்பைன் ஆயிட்டவனே இங்க போய் அதுலயே வந்து என்ன சொல்லிச்சு, நம்பர் 1ல போய் ரிஃப்ரெஷ் பண்ண சொல்லிச்சு. ரிஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்தந்த மாசம் என்னென்ன பயிர், இது வந்து பயிர் வாரி, இது வந்து மாத வாரி வந்துடும். இதை எடுத்துன்னு போய் நம்பர் 1 ஸ்கெல்டன்ல அப்படியே பேஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். இதை காப்பி பண்றீங்க, எடுத்துன்னு போய் நம்பர் 1 ஸ்கெல்டன் இருக்கு இல்லையா, இதோ இதுல எடுத்துன்னு போய் பேஸ்ட் கொடுக்குறீங்க. அவ்வளவுதான், வந்துடுச்சா உங்களுக்கு. அந்தந்த மாசத்தை எடுத்துன்னு போய் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போறீங்க. அதே மாதிரி கிராப் வைஸ் எடுத்துன்னு வந்து இதுக்கு நம்பர் 1 அப்டாக்ட்ல பயிர் வாரிக்கு கிராப் வைஸ் எடுத்துன்னு கேர் பண்ண போறீங்க. மந்த் வைஸ் எடுத்துன்னு வந்து மந்த் வைஸ்ல பேஸ்ட் பண்ண போறீங்க. 1 இங்க உங்களுக்கு அது 2ஆம் போகமா இருந்தாலும் ஒரே ஏரியா மாதிரி இங்க வந்துட்டு இருக்கும். இங்க வந்து 1 ரிஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா அதனுடைய கால்குலேஷன் வரும். 1 ஏற்கனவே நம்ம கால்குலேட் பண்ண மாதிரி 1 ஸ்கெல்டன்ல இது மாதிரி எடுத்துன்னு போய் போட்டுக்கலாம் நீங்க கால்குலேட் பண்ணி. நம்ம அதை பத்தி விரிவா ஏற்கனவே இதுக்கு முன்ன இருக்கிற வீடியோல சொல்லியிருக்கோம். இது 1 வரைக்கும் உங்களுக்கு ஈஸியா இது பண்றது. அந்த 1 வந்து எப்படி ரெடி பண்றதுன்றது இதுக்கு முன் வீடியோல சொல்லியிருக்கேன் பாருங்க, அதுல பாத்துங்க. அவ்வளவுதான். இது வந்து ஃபுல்லி அட்வான்ஸ்டு. இதுல வந்து நீங்க பண்ண வேண்டியது என்னது, இந்த க்யூட் ஷீட்ல என்னென்ன பயிர் வேணுமோ அதை நீங்க இது பண்ண போறீங்க. ஒரே பெரிய பரப்புல நிறைய பயிர் இருக்குதுன்னா இது மாதிரி நீங்க அத கீழே ரோ இன்சர்ட் பண்ணிட்டு அதை மாத்த போறீங்க. அதுக்கப்புறம் S1ல வந்து ஃபில்டர்ல இந்த M1 அதாவது மந்த் M1 ஃபில்டர்ல பிளாங்க் எடுக்கணும். S2லயும் M1 ஃபில்டர்ல பிளாங்கை வந்து அன்செக் பண்ணிட்டு போத்ல வந்து கம்பைன் குத்தீங்கன்னா கம்பைன் ஆயிடும். இங்க வந்து நம்பர் 1 ஃபைனல்ல வந்து இந்த இதை வந்து ரிஃப்ரெஷ் குத்தீங்கன்னா வந்துடும் உங்களுக்கு. அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். கிராப் வைஸும் அதே மாதிரி, மந்த் வைஸும் அதே மாதிரி தான். அவ்வளவுதான் உங்களுக்கு ஈஸியான வேலை. அது என்னென்ன பயிர்ன்றது வந்துட போகுது. இதுல எதனா சந்தேகங்கள் டவுட் இருந்தா கேளுங்க. இதனுடைய மேக்ரோ ஃபைல் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் பின்டு கமெண்ட்லயும் இருக்குது. டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.